இந்த வீடியோவில் நம்ம இந்த ரெண்டு கமெண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். பிரேக் அண்ட் கண்டினியூ. அதாவது ஒரு லூப்லேருந்து திருப்பி லூப்பு எப்போ ரிப்பீட் ஆகும்னா எண்டு ஸ்டேட்மெண்ட் ரீச் ஆன பிறகு ரிப்பீட் ஆகும். லூப் விட்டு எப்போ வெளியே வரும்னா கண்டிஷன் அந்த ஸ்டாப் ரீச் ஆன பிறகு அல்லது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் வெளியே வரும். அது இல்லாமல் நடுவில் லூப் விட்டு வெளியே வர்றதுக்கு பிரேக் என்ற கமாண்டும், நடுவில் இருந்து லூப்பை ரிப்பீட் பண்ணுறதுக்கு கண்டினியூ என்ற கமாண்டும் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இப்போது ஒரு ப்ரோக்ராம் while 1. இப்போ இந்த 1 என்ற வேல்யூ ட்ரூ ஆல்வேஸ், ரைட்டா? இப்போ நம்ம ஒரு மெனு டிஸ்பிளே பண்ணுவோம். print 1 add value, print 2 sub value, print 3 divide value, print 4 multiply value, print 5 exit. ரைட்டா? நம்ம 5 ஆப்ஷன் டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போது பிரிண்ட்டு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணோம். i equal to int of input enter your choice ன்னு சொல்லிட்டு i ஸ்டோர் பண்ணிக்குவோம். இப்போது ஃபஸ்ட் கண்டிஷன் i less than 1 அல்லது i greater than 5. ஸோ இது இருக்கவே கூடாது, ரைட்டா? இது இருந்தால் சிம்பிளாக என்ன பண்ணிடுவோம், கண்டினியூனா திருப்பி இங்கே வந்துடும் ஒயில் ஆல்வேஸ் ட்ரூ. ஸோ திருப்பி மெனு வந்துடும். ஸோ இப்போ நம்ம 1 to 5 கொடுக்கலன்னா மெனு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும், ரைட்டா? ஓகே, இப்போ இது இல்லை, திருப்பி கீழே வரும். இஃப் i equal to 5 5 செக் பண்ணுறோம். இது இருந்தால் என்ன பண்ணிக்குவோம், பிரேக்குன்னா ஒயில் விட்டு வெளியில் போயிடும். வெளியில் போனால் ப்ரோக்ராம் எண்ட் ஆகிடும். இப்போ இதுவும் இல்லைன்னா இப்போ என்ன பண்ணிக்கலாம், i equal to 1. இந்த கண்டிஷன் இருந்தால் நம்ம ஒரு 2 வேல்யூவை j equal to int of input enter first value, k equal to int of input enter second value கேட்டுட்டு இப்போ 1 செலக்ட் பண்ணால sum equal to j plus k என்ன டிஸ்பிளே பண்ணிடும், print sum equal to வேரியபிள் பேர் sum. ஓகே, இப்போது if i equal to 2 திருப்பி if i equal to 3 if i equal to 4 ரைட்டா? 4 கேட்குறோம். இப்போது திருப்பி இந்த ப்ரோக்ராம் அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணுறோம். இங்கேருந்து இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் அண்ட் பேஸ்ட் பண்ணிக்குவோம். ரைட்டா? இப்போ 2 இருந்தால் என்ன பண்ணும்,
as per மெனுவில் சப்பு பண்ணியிருக்கோம் 2 இருந்தால். ஸோ இங்கே மைனஸ் பண்ணிக்குவோம். 3 இருந்தால் டிவைட் பண்ணுவோம். 4 இருந்தால் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ரைட்டா? இப்போ எல்லாமே டிஸ்பிளே பண்ணிட்டு போகணும். திருப்பி காப்பி, ஒரு பேஸ்ட், as well as ஒரு பேஸ்ட். 2 இருந்தால் என்ன ஹெட்டிங் கொடுக்குறோம்? சப் வேல்யூ, சப் ஈக்குவல் டு. 3 இருந்தால் டிவைட் ஈக்குவல் டு, அண்ட் 4 இருந்தால் மல்டிப்ளை ஈக்குவல் டு. ஓகே, இப்போது ஆக்சுவலாக இப்போ இந்த எல்சிஎஃப். ஓகே, இப்போது இங்கே என்ன ஆரம்பிச்சிருக்கோம்? ஒயில். இப்போ இந்த ஒயில் எப்போவுமே ட்ரூவாக இருக்கும். எப்போ பிரேக் ஆகும்? 5 கொடுத்தா பிரேக் ஆகும். ரைட்டா? இப்போது சேவ் பண்ணிக்கோ. ஒரு மெனு டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ நான் 7 கொடுத்தா திருப்பி மெனு வரும். -1 கொடுத்தா மெனு வரும். இப்போ நான் 1 கொடுத்தா ஃபஸ்ட் வேல்யூ 10, செகண்ட் வேல்யூ 20, என்ன வரும்? சம் ஈக்குவல் டு 30 வந்துட்டு திருப்பி மெனு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ நான் இப்போ மாற்றி கொடுத்து பார்க்கலாம். ரைட்டா? 4 கொடுத்தா 40, 10 கொடுத்தா ஆன்சர் வரும் மல்டிப்ளை 400. இப்போ நான் 5 கொடுத்துட்டு என்டர் பண்ணால் ப்ரோக்ராம் போட்டு வெளியே வந்துடும். ஓகே, ஸோ அப்படி ப்ரோக்ராம் நடுவிலேருந்து ரிப்பீட் பண்ணுறதுக்கு கண்டினியூவும், ப்ரோக்ராம் நடுவிலேருந்து வெளியே வர்றதுக்கு பிரேக்ன்ற கீ யூஸ் பண்ணுவோம். ஓகே நண்பர்களே, இது எல்லாமே லூப் சம்மந்தமாகப்பட்டது நம்ம பேசியிருக்கோம். ஓகே, ரைட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.